ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கேற்ப நடக்கும்போது கண்டிப்பாக அந்த தமிழ் மாதம் நமக்கு சூப்பராக அமையும். அந்த வகையில் இப்போ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதம் பிறக்க போகுது. ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படியெல்லாம் இருக்க போகுது. அதற்கு காரணம் இந்த தமிழ் மாதம் பிறப்பு தான். ஸோ தமிழ் மாதம் பிறக்குதுன்னு சொன்னல, அது என்ன மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஆடி மாதமானது பிறக்க போகுதுங்க. பிறக்கக்கூடிய மாதங்கள்லேயே மிக சிறந்த ஒரு மாதம்னா அது இந்த தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தை சொல்லலாம். மொத்தம் 12 தமிழ் மாதங்கள் இருக்குது. அதில் 4வதாக வரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் தெய்வீகமான சக்தி நிறைந்து இருக்கும். அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் துலா ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறுறது அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தாள்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடி மாத பலன் 2024க்கானதை தெளிவாக இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க துலா ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லும். நிறைய பேருக்கு ஆடி மாத சிறப்பு தெரியாமல் இருக்குது. முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னென்னங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி 18, ஆடிப்புறம், ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்கள் வரும். ஆடி அமாவாசை தொடர்ந்து ஆடி தபசு, ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு என பல சிறப்பு வழிபாட்டு தினங்கள் இந்த ஆடி மாதத்தில் வரும். மற்ற மாதங்களில் கூட ஏதாவது ஒரு சில நாள் தான் சிறப்பான நாட்கள் வரும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் தான் ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பான நாட்களாக வரும். மேலும் ஆடி மாதம் இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை அன்னைக்கு பிறக்குது. பிறக்கக்கூடிய இந்த நாளில் இருந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ ஆன்மீக வழிபாட்டுக்கு சிறந்த மாதமாக ஆடி மாதமானது திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடிப்புறம் என சிறப்பு வழிபாட்டு தினங்கள் கொண்டாடுவது ஆடி மாதத்தில் பயங்கரம். அம்மன், ஐயனாரப்பன், மதுர வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி உள்ளிட்ட கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதும் இந்த ஆடி மாதத்தில் தான். அப்புறம் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தல் வட மாவட்டங்களில் முக்கியமான நிகழ்வாக இருக்குது. அதோடு கந்திரி மச்சரையோடு சேர்த்து வைக்கப்படக்கூடிய கருவாட்டு குழம்பையும் அம்மனுக்கு படைப்பது அற்புதமான நிகழ்வு. அது என்ன கந்திரின்னு கேட்குறீங்களா? கத்திரிக்காயை தாங்க சொல்கிறேன். கத்திரிக்காய் மொச்சையோடு சேர்த்து வைக்கப்படக்கூடிய கருவாட்டு குழம்பு அம்மனுக்கு படைக்கிறது அற்புதமானதாக இந்த ஆடி மாதத்தில் கருதப்படுது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தீ மிதிப்பது, பால் குடை எடுக்கிறது, பொங்கல் வைப்பது போன்றவை அதிகம் நடைபெறுவதும் ஆடி மாதம்தான். அம்மியை பறக்கக்கூடிய ஆடிக்காற்றில் தொற்று நோய்கள் வேகமாக பரவும் என்பதாலேயே வீடுகளுக்கு முன்பு வேப்பங்குலை கட்டப்படுகிறது. அதே போல் பருவமழை தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் ஆறுகள் மற்றும் அதன் கிளை வாய்க்கால்களில் புது புனல் பெருக்கெடுத்து ஓடும். விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காக ஓடி வரக்கூடிய ஆடி நீர் பெருக்க வணங்கி விவசாயிகள் வரவேற்பாங்க. கரைகளை நிறுத்தப்படி சுழற்தொடும் காவிரியை கர்ப்பிணியாக பாவித்து வழிபடுவது டெல்டா மாவட்டங்களில் ஒரு முக்கிய பண்டிகை. காவிரிக்கு கலவை சாதம் படையிலிடக்கூடிய மக்கள் புதுமண தம்பதிகளுக்கு புதிய மஞ்சள் கயிறுகளை அணிவிப்பதும் ஆடிப்பெருக்கு பண்டிகையில் ஒரு அங்கம். இப்படி ஆடி 18 ஆடியுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது ஆடி 18 போல பல சிறப்புகளை ஆடி மாதத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆடி மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடி மாதத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். நீங்கள் எவரிடத்திலும் எளிதாக பழகிற மாதிரி தான் ஆடி மாதத்தில் செயல்படுவீங்க.
இந்த ஒரு குணம் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி செவ்வாயோடு இணைந்து லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு. குரு பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே பொருளாதாரத்தில் மேம்பாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆடி மாதம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் ஆடி மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேடி வந்த வரனால் திருமண முயற்சி உங்களுக்கு கைகூடும். செய்தொழிலில் லாபம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மனக்குழப்பம் அகன்று மகிழ்ச்சியோடு செயல்படுவீங்க. ஸோ உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுப நிறைந்த மாதம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த தாள்கள் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மேச ராசியில் சஞ்சாரம் செய்வார். உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதோடு சகோதரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. கேதுவுடைய பார்வையும் சகோதரஸ்தானத்தில் பதிகிறது. எனவே உடன்பிறப்புகளோடு ஒரு ஆன்மீக பயணத்தை ஆடி மாதம் நீங்கள் மேற்கொள்ள முடியும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் குருவுடைய பார்வையால் உங்கள் ராசிக்கு பலன் உண்டு. எனவே அலுவலக பணிகள் துரிதமாக உங்களுக்கு நடைபெறும். காலாதிபதியாகி போன கடன்கள் எல்லாமே இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அனைத்தும் வசூலாகும். வெளிநாட்டு முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் அதில் ஆடி மாதம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. வாகனங்கள் வாங்கி மகிழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஆடி மாதம் உங்களுக்கு நிறைவேறும். அப்புறம் குருவுடைய பார்வை பலத்தால் சகோதரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் உங்களுக்கு புனிதமடையும். அதன் மூலம் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. தொழிலுக்கான மூலதானங்களை நீங்கள் போட்டு அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை சகோதர வர்க்கத்தினரிடம் கையில் ஒப்படைக்கலாம். இப்போ நீங்கள் ஒப்படைக்கிறது கரெக்டாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பூமி பிரச்சனைலாம் உங்களுக்கு ஆடி மாதம் சுமூகமாக முடியும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்கள்ல, அந்த சிந்திக்கிறத தூக்கி போட்டுட்டு ஏற்றுக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முன் வருவாங்க. ஸோ அதனால் தாராளமாக அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஸோ இப்படி உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த ஆடி மாதம் பல விஷயத்தில் வந்து லாபத்தை கொடுக்கும். அதுவும் ஆடி 7ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கிறாரு. விரையாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது விரயத்திற்கேற்ற லாபம் வந்து கொண்டிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆடி மாதம் விரயத்திற்கேற்ற லாபமானது வந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் பணத்தை வைத்து கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பணப்புழக்கம் தானாக வந்து சேரும். நிறைய பேருக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சி ஒரு காரியம் செய்கிறதுக்கு எல்லாமே வந்து முயற்சி பண்ணுவீங்க. பணம் கிடைக்காம இருக்கும். அதனால் நீங்கள் அந்த காரியத்தை விட்டுருவீங்க. ஆனால் அப்படியெல்லாம் பணம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. காரியத்தை தொடங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக பணப்புழக்கம் தானாக உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா புதனுடைய அமைப்பு அந்த மாதிரி ஆடி மாதம் உங்களுக்கு வலுவாக இருக்குது. பயணங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பழைய தொழிலை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அந்த மாதிரி மேலோங்கும் போது அதை நல்லா ஆராய்ந்து பார்த்து செய்யுங்க. அது நீங்கள் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்புகள் இந்த ஆடி மாதம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நிதி உதவி கிடைத்து தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலதிகாரிகள் பக்கபலமாக இருப்பாங்க. கலைஞர்கள் உங்களுக்கு கௌரவம் புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு போட்டியில் மத்தியில் கல்வியில் முன்னேற்றம் அடைவீங்க. பெண்களுக்கு உங்கள் பெயரிலே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அருகில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபுல் ஆதரவு கொடுப்பாங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். மொத்தத்தில் உங்கள் பண தேவையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா கிரே. இந்த கிரே கலர் ஆடையை அணிந்து நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஆடி மாதம் நிறைய அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அதனால் கிரே நிறத்தை அதிகம் யூஸ் பண்ணுங்கள். ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்கும்போது அவங்க ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.